வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. அருணகிரிநாதர் அருளிய ஏவினை நேர்விழி திருச்செந்தூர் திருப்புகழ். இந்த திருப்புகழில் பகவானுடைய திருவடியை நமக்கு கொடுத்து நமக்கு ஒரு நல்வாழ்வு கிடைக்க அருள் பண்ணணும் அப்படின்னு வேண்ட மாதிரி அமைந்த பாடல் இது. ஃபஸ்ட்டு பாடலை பார்த்துடலாம். ஏவினை நேர்விழி மாதரை மேவிய ஏதனை மூடனை நெறிப்பேனா ஈனனை வீணனை ஏடெழுதா முழு ஏழையை மோழையை அகலானில் மாவினை மூடிய நோய்பிணியாளனை வாய்மை இலாதனை இகழாதே மாமணி நூபுர சீதல தாழ்தனி வாழ்வுற ஈவதும் ஒரு நாளே நாவலர் பாடிய நூலிசையால் வரு நாரதர் புகழ் குரமாதை நாடியென காணிடை கூடிய சேவக நாயக மாமயில் உடையோனே தேவி மனோன்மணி ஆயி பராபரை தேன்மொழியால் தரு சிறியோனே சேன் உயர் சோலையின் நிழலிலே திகழ் சீரலை வாய்வரு பெருமாளே ஏவினை நேர்வழி மாதரை மேவிய ஏத்தனை மூடனை நெறிப்பேனா. இதில் பகவான் நம்மளை பற்றி சொல்கிறாரு. நம்ம சிற்றின்பத்தில் அன்பு தரக்கூடிய கண்களை உடைய பெண்களுக்கிட்ட மயங்கி சிற்றின்பத்தில் அதில் ஃபுல்லாக மாட்டின்ட்டு மூடனை அறிவில்லாதவனை நான் அறிவில்லாமல் இருந்திருக்கேன். ஏத்தனை மூடனை இந்த சிற்றின்பத்து பின்னாடி போன என்ன மூடனை நெறிப்பேனா நல்ல ஒழுக்க நெறிய நான் என்றைக்குமே பின்பற்றியதில்லை. அந்த மாதிரி நெறிப்பேனா ஒழுக்க நெறிய பேணாதவனை ஈனனை ஈனான பிறவி எடுத்தவனை வீணனை வீணா போனவனை ஏடு எழுதா முழு ஏழையை எழுத படிக்க தெரியாதவனை மோழையை முட்டாளை என்னை விட்டு இந்த மாதிரி இவ்வளோ கேவலமான குணங்கள் இருக்கக்கூடிய என்னை விட்டு நீ அகலாமல் மாவினை மூடிய நோய்பிணியாளனை வாய்மை இல்லாதனை இகழாதே. இந்த உடம்பு ஐம்பூதங்களால் ஆகப்பட்டு தசைகளால் மூடப்பட்டிருக்கு இல்லையா. அதில் ஃபுல்லாக என்ன இருக்குது, நோய் இருக்குது. இந்த மாதிரி நோய் வாய்ப்பட்ட உடம்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஈனப்பிறவியான நான் வாய்மையே இல்லாமல் எனக்கு காரியம் ஆகணுங்கிறதுக்காக பொய்மையில் பொய் சொல்லி நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஒரு வாய்மையே இல்லாதவனை இகழாமல் யார் பகவான் நம்மளை இகழாமல் மாமணி நூபுர சீதல தாழ்தனி வாழ்வுற ஈவதும் ஒரு நாளே. உன்னுடைய திருவடிகள் எப்படிப்பட்ட திருவடிகள், அவர் திருவடியில் சிலம்பு இருக்கு இல்லையா, அழகாக சிலம்புகள் அணைந்த குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய திருவடிகளை எனக்கு நீ கொடுக்க மாட்டாயா. அதாவது அவரோட திருவடியை நம்ம பிடிக்கணும் அப்படின்னா அவர் திருவடியை நமக்கு தரணும். அவர் பர்மிஷன் கொடுத்து நம்மக்கிட்ட நின்று இதோ என் திருவடி நீ அதை பிடிச்சிக்கோ அப்படின்னு அவர் நமக்கு கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் அந்த திருவடியை பிடிக்க முடியும். அந்த மாதிரி நீ உன் திருவடியை தந்து எனக்கு அருள் புரிகிற நாள் ஒரு நாள் வராதா. நாவலர் பாடிய நூலிசையால் வரு நாரதனார் புகழ் குரமாதை. நாரதர் முனிவர் சொல்லி வள்ளியம்மை இருக்கிற இடத்த தெரிஞ்சு அந்த குரமாதை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போனவரே நான் எங்கே போனார், காட்டுக்கு போனார். சேவல் கொடியோனே மாமயில் உடையோனே யார் இவர், தேவி மனோன்மணி ஆயி பராபரை. தேவினா அம்பாள், மனோன்மணினாலும் அம்பாள், மணி போன்ற மனதில் வசிக்கக்கூடியவர். ஆயின்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். டீப் சவுத்லலாம் ஆயி சொல்லுவாங்க அம்மாவை. ஸோ எல்லாருக்கும் அம்மாவை. பராபரை தேவியை மறுபடியும் தேவியை அப்படி சொல்கிறாங்க. தேன்மொழியால் தேன் போன்ற மொழி இருக்கக்கூடிய பெரிய பொருள் பராபரைனா பெரிய பொருள், அந்த உலகத்துக்கு பெரிய பொருளாக இருக்கக்கூடியது யார், தேவி. அந்த மாதிரி ஒரு தேவி பெற்ற சின்ன மகனே, அதாவது ரெண்டாவது மகன் இளையோன் இல்லையா, அதனால சின்னவனே அப்படின்னு சொல்கிறார். அவர் எங்கே வசிக்கிறார்னா சேன் உயர் சோலையின் நிழலிலே திகழ் சீரலை வாய்வரும் பெருமாளே. வானத்தை எட்டக்கூடிய அளவுக்கு மரங்கள் உயர்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய சோலைகள் நிறைந்த திருச்செந்தூரோட அந்த சோலையோட நிழலில் முருகப்பெருமான் வசிச்சுன்னு இருக்காரு. அந்த முருகப்பெருமான் கிட்ட நம்ம போய் கேட்குறோம், உன் திருவடி தாமரையே எனக்கு கொடு, அதை பற்றி நான் உன்னோட வழியில் நான் வரத்துக்கு இந்த சிற்றின்பத்திலேருந்து மாறி பேரின்பத்தை அடையிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு அப்படின்னு கேட்குற மாதிரி வேண்டி கேட்குற மாதிரி அமைஞ்ச ஒரு அழகான பாடல்.
வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா.